இது வரைக்கும் கண்டஸ்டண்டா வந்து வீட்டுக்குள்ள எத்தனையோ பேர் செருப்படி வாங்குறத பார்த்திருப்போம். ஆனா இந்த வியானா மட்டும் தாங்க எக்ஸ் கண்டஸ்டண்டா வந்து செருப்படி வாங்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். விஜய் சேதுபதி இப்ப ஷூட்டிங்ல இருந்து வந்து அப்டேட் படி பாத்தீங்கன்னா வியானாவை போட்டு கும்முன்னு கும்முறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது. எதுக்காக ப்ரோ? அவரோட செல்ல பிள்ளை விக்கல்ஸை போட்டு பொல பொழுது அதுக்காகவா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்களே, அதாவது மச்சானோட பொண்டாட்டி, சோ அவங்கள போட்டு பாத்தீங்கன்னா கிளிச்சது அது ஒரு காரணமானு கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு காரணம். இதெல்லாம் விட ஒரு பெரிய காரணம் வெளியே இருக்க தகவல்களை உள்ள சொல்லாதீங்க அப்படின்னா வியானா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கேம் ப்ளே பண்ணாங்க. வெளியில இருக்கும் உள்ளேக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமா எப்படி சொல்ல பயங்கரம் சொம்படிக்கிற வேலையை வந்து உள்ள வந்து பார்த்தாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி போட்டு கொஞ்சம் கிளிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. சோ அது என்ன மேட்டர் அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். ஆனா ஒன்னு சொல்லவா, வியானா மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம பார்க்கவே முடியாதுங்க. அதாவது இவங்க எப்படின்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஆதாயம் இருக்கு அப்படின்னா டக்குன்னு வந்து சுவிட்ச் ஆயிப்பாங்க. சோ வியானா அந்த மாதிரி ஒரு வேலையை தான் வீட்டுக்குள்ள பார்த்திருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா ஆக்சுவலா வீட்டுக்கு உள்ள வரதுக்கு முன்னாடி, அதாவது இதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா கானா வினோதை பத்தி கிழிச்சிட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் கானா வினோத் தான். அங்க செவுத்துல ஏதாவது கொஞ்சம் பெயிண்ட் கொட்டிச்சுன்னா அதுக்காரன் கானா வினோத் தான் அப்படின்ற மாதிரி கானா வினோத் மேல மொத்தமா பழிய தூக்கி போட்டு கானா வினோத் எதுக்கு எடுத்தாலும் கானா வினோத் சொல்லிட்டு அவ்வளோ கான்ல சுத்திட்டு இருந்த ஒரு பொண்ணு தான் வியானா. கரெக்டா? ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, சோஷியல் மீடியால வீடியோ போடும்போது கூட என்னோட டைட்டில் வின்னர் யாரு? கானா வினோத் தாங்க, அவர் நல்ல மனுஷங்க அப்படின்ற மாதிரி வெளியே வந்தோடனே வெளியே இருக்க மக்கள் சப்போர்ட்டை பார்த்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆகிச்சா, அப்படியே சுவிட்ச் ஆகிட்டு உள்ள போயிட்டு கானா வினோத்னா டைட்டில் வின்னர் என்ன கானா வினோத்னா அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. என்னடா இந்த பொண்ணு இப்படி மாறுது அப்படின்ற மாதிரி நம்மளே யோசிச்சிருந்தோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கானா வினோத் வெளியே போனதுக்கு அப்புறம் திவ்யாதான்றாங்க. எனக்கு என்ன டவுட்னா, ஆல்ரெடி அந்த மனுஷனை உள்ள வந்ததுக்கு அப்புறம் கானா வினோத் சொல்லி வெளியே அனுப்பிட்டீங்க. இப்போ அடுத்த டார்கெட் திவ்யா தான் நினைக்கிறேன். ஏமா திவ்யா கொஞ்சம் இதுங்கிட்ட கொஞ்சம் உஷாராயிருமா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா ரம்யா வியானா இதுங்க ரெண்டு எப்படின்னா உள்ள இருக்கும் போது ஒரு மாதிரி இருந்துட்டு வெளியே போயிட்டு திருப்பி உள்ள வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்காங்க. இப்போ கானா வினோத் வெளியே போனதுக்கு அப்புறம் அப்படியே டக்குன்னு சுவிட்ச் ஆகுறாங்க. நேத்தே சொல்றாங்க திவ்யா இப்போ கானா வினோத்துக்கு அப்புறம் பார்த்தனா எங்க சப்போர்ட் உனக்கு தான் அப்படின்ற மாதிரி. என்னது உங்க சப்போர்ட் வச்சு என்னவா பண்ண போறாங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. நீங்க சப்போர்ட் பண்ணி என்ன ஆக போகுது? அதாவது என்ன மேட்டர்னா அவங்க வெளியிலேருந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. கானா வினோத்துக்கு அடுத்து ஓட்டிங்கில் திவ்யா இருக்காங்க. ஸோ அவர் வெளியே போயிட்டாரு. அடுத்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் ஒரு நல்ல பேர் நம்மளுக்கு கிடைக்கும். இது எவ்வளோ கேவலமான ஒரு பொழப்புடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வெளியில் இருக்க ஓட்டிங்கை நீங்கள் பார்க்காம பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நீங்கள் உள்ளே போகிறீங்க. அப்படின்னும் போது இப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணலனாலும் அங்கே திவ்யாவுக்கு ஓட்டு அதிகமாக இருக்கிறது உண்மை தானே. ரெண்டாவது பொசிஷனில் இருந்தது அவங்க தானே. ஸோ இங்கே வந்து நான் எங்கள் சப்போர்ட் உங்க தான். வீட்டிலேருந்து என்ன பண்ண சொல்ல போகிறீங்க? சப்போர்ட்னா எல்லாரும் ஓட்டு கேட்க போகிறீங்களா திவ்யாவுக்கு? எனக்கு ஒரு இளவும் புரியல. எனிவேஸ் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களா? ஸோ இன்னொரு சைடில் விஜய் சேதுபதி வியானாவை மெயினாக எதுக்கு அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த வியானா பொண்ணு வந்து உள்ள வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருந்தது. கானா வினோத்துக்கு சூசகமாக இன்ஃபர்மேஷன் சொல்றதாகட்டும், ஸோ மற்றவங்ககிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா வெளியில் போய் நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றதாகட்டும். ஸோ இந்த மாதிரி மேட்டர்லாம் இருக்குல்ல, இதை வந்து வியானா வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா லூஸ் டாக் விட்டுக்கிட்டே இருந்தாங்க. இது பிக் பாஸே வான் பண்ணியிருந்தாரு. நான் இப்படியே தான் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், திடீர்னு கோவப்படணும்னு வச்சுக்க வெளியே அமுச்சு விட்ருவேன் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் 2-3 தடவை வார்னிங் கொடுத்தாரு. ஈவன் திவாகருக்கும் வார்னிங் கொடுத்தாரு. அதாவது திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆள் ஓட்டவாய், ஓகேங்களா, அந்த ஆள் வந்து கேரக்டர் அப்படி தான். ஆனால் வியானா தெளிவான பொண்ணு. அந்த பொண்ணு என்னன்னா கண்ட்ரோலே பண்ண முடியல. ஓகே விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுது. ஸோ அதனால போட்டு கிழிக்கிறாரு. அதை விட எனக்கு தெரிஞ்சு இன்னொரு காரணம், ஓகே இது ஒரு காரணம் வச்சுக்கோங்களேன், இன்னொரு காரணம் விக்கல்ஸை போட்டு கிழிச்சது இல்லை. என்ன இருந்தாலும் நான் செல்ல பிள்ளையா பொத்தி வளர்த்துட்டு இருந்த பிள்ளைங்க அந்த விக்கல்ஸ் விற்கிறமே, அவனை போட்டு நீ எப்படி அடிப்பேன்? இல்லை வீட்டுக்குள்ளே கண்டஸ்டண்டாக இருக்கும் போதே அவனை யாரும் அடிக்க விட மாட்டேன். நான் ஒரு பக்கெட் மேட்டரில் ஒன்று வச்சு செஞ்சது நாம மறந்துச்சு அவனுக்கு. திருப்பி நீ வந்து விக்கல்ஸ் அடிக்கிறேன்னா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சாரு என்னன்னு தெரியல. வியானா கூப்பிட்டு நறுக்கு பெரிய பயங்கரமா ரோஸ்ட் இல்ல, பட் குட்டியா ஒரு ரோஸ்ட் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நெக்ஸ்ட் சாண்ட்ரா மச்சானோட பொண்டாட்டி. ஸோ மச்சானோட பொண்டாட்டியை வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன், கொஞ்சம் நஞ்சம் கிளிக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லை அப்படின்ற மாதிரி கேட்பாருன்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை ஆக்சுவலாக ரம்யாவும் சரி வியானாவும் சரி வந்ததுலேருந்தே அவங்க பண்ண விஷயத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுத்தோம். அதாவது எப்படின்னா இது வரைக்கும் நம்ம வியானாக்கு ஃபயர் விட்டது இல்லை, ரம்யாவுக்கு ஃபயர் விட்டு ரம்யாவெல்லாம் சந்திரமுகி பாங்குன்னு போட்டு கழுவி ஊற்றிட்டு இருந்தோம். ஸோ அப்படி இருந்த ஒரு ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு நம்மளாம் ஃபயர் விடுவோம் அப்படின்னு நம்ம நானும் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை பண்ணாங்க. வந்து சாண்ட்ராவை நார்னாரா கிழிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு லேடி வந்து நம்ம பார்த்துருக்கவே முடியாது. நீ பச்சையாக நடிக்கிற, நீ நடிக்கிறேன்னு வச்சுக்கோ ரம்யா, அப்படி நம்ம நடிக்கிறேன்னு வச்சுக்கோ, இல்லை நீ உண்மையிலே நடிக்கிற சாண்ட்ரா, இவ்வளோ கேவலமாக நடிக்கிற அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏதாவது நம்ம மனசுக்குள்ளே இருந்த பாரமே இறங்கின மாதிரி நம்ம என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சோமோ அதெல்லாம் ரம்யா போய் உள்ள சொல்லிச்சு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது வியானாக்கும் ரம்யாவுக்கும் ஃபயர் விட்டோம். எம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க, எவ்வளோ பொய் சொல்லணுமோ பொய் சொல்லிக்கோங்க, ஆனால் இதை பண்ணுறீங்களே, இதை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நல்லா ஃபயர் தான் விட்டுட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அதுக்கு அடுத்து அப்படி டக்குன்னு ஜம்ப் ஆகிறாங்களே, அதை பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக தான் இருக்குது.
அதாவது உள்ள வரும்போது கானா வினோத்துக்கு பயங்கரமா சொம்படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் வெளியே போனோன்னே டப்புன்னு பாத்தீங்கன்னா திவ்யாவுக்கு வந்து சொம்படிக்கிறீங்க. எனக்கு அதை பார்க்கும்போது இது எந்த கேட்டகரியில் தூக்கி போய் வைக்கிறதா இது? அதாவது பயங்கரமான ஆப்பர்ச்சுனிஸ்ட்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி தான். வாயில் கூட வார்த்தை வந்து தொலைமாது, சரி ஏதோ ஒன்று. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவங்களுக்கான ஆதாயத்தை தேடுறதுல நம்பர் 1 யார் இருக்காங்கன்னா வியானா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. செகண்ட் பொசிஷன் வந்து ரம்யா இருக்காங்க. பார்க்கலாம் இவங்க வந்து அப்படி நல்ல பேர் என்ன எடுத்துகிட்டு வெளியே போக போகிறாங்கன்னு தெரியல. எக்ஸ் கண்டஸ்டண்ட்டாக வந்துட்டு ஹோஸ்ட்டுக்கிட்ட ரோஸ்ட் வாங்குறதுலாம் ஒரு தேவையில்லாத வேலை. நீங்கள் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்து ரோஸ்ட் வாங்கினா கூட பரவாயில்ல, வெளியிலேருந்து உள்ள வந்து எதுக்குமா தேவையில்லாம இப்படி கேவலமாக ரோஸ்ட் வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. பட் விஜய் சேதுபதி கேட்பாருன்னு எனக்கு தெரியுங்க. ஏன்னா எப்போ விக்ரம தொட்டாங்களோ அப்பயே வந்து விஜய் சேதுபதி கேட்பாருன்னு தெரியும். விக்ரமுக்கு ஒன்றுனா அவங்க அப்பா அம்மா வராங்களோ இல்லையோ, சேது அண்ணன் வந்துருவார், வீக்கெண்டா வந்துருவாரு. ஒரு சீசன் ஃபுல்லாகவே அவனை பொத்தி பார்த்துக்கிட்டாருங்க. சும்மா இல்லை, நான் விக்கல்ஸ் வந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு பேசல, உண்மையிலே சொல்கிறேன். விக்கல்ஸ் பண்ண தப்ப வீக்கெண்டில் டிஸ்கஸ் பண்ணவே மாட்டார். அது மாதிரி விக்கல்ஸ்க்கு ஏதாவது ஒரு அநியாயம் வந்துச்சுன்னா வீக்கெண்டு ஒரு எபிசோடு ஃபுல்லாக வச்சு டிஸ்கஸ் பண்ணுவார். ஸோ இது பயங்கரமாக பயாஸ்டான ஒரு விஷயத்தை வந்து விஜய் சேதுபதி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தார். அது அவர் பண்ணாரா இல்லை பிக் பாஸ் டீம் பண்ணாங்களான்றது கேள்வி இல்லை. பட் முகம் யாருது? விஜய் சேதுபதி தான். ஸோ நம்ம அவரு தான் குறை சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப அது அப்பட்டமா தெரியுதுல, சரி இவர் பயாஸ்டா ஒரு விஷயம் பண்றாருப்பா அப்படின்ற மாதிரி அப்பட்டமா தெரியல அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணாரு. ஸோ அது வந்து மேபி இப்போ ஒரு ட்ரிகர் ஆயிருக்கலாம். இவ்வளோ நாள் நல்லவன் ஒரு இமேஜ் வந்து விக்கல்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு கிரியேட் ஆயிருந்தது, ஓரளவுக்கு இருந்தது. இந்த பொண்ணு வந்து பொசுக்குன்னு போட்டு அடிக்கவும் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வியானாக்கும் சேர்த்து அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஃபயர் விடுறாங்க. ஆக்சுவலாக வியானாக்கும் ரம்யாக்கும் ஃபயர் விட்ட ரெண்டே விஷயம், ஒன்று விக்கல்ஸ் அடிச்சதுக்கு, இன்னொன்று வந்து சாண்ட்ரா அடிச்சதுக்கு. ரெண்டு பேரை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அடிக்க மாட்டார், வீட்டுக்குள்ள இருக்கவங்க மற்றவங்க அடிச்சாலும் எடுபட மாட்டுது. ஸோ அப்படின்னும் போது வெளியே வந்தவங்க அடிச்சதுனால ஓரளவுக்கு ஓகே நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி போனதுக்கு இது ரெண்டு ஏதோ ஒன்று பண்ணுது அப்படின்ற மாதிரி இருந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணது எல்லாமே அவங்களோட சுய லாபத்துக்காக தான். நம்ம வந்து வெளியே நல்லவங்களா தெரியும், கானா வினோத் கூட பழகும் போது நல்லவங்களா தெரியும், திவ்யா கூட பழகும் போது நல்லவங்களா தெரியும். ஸோ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் இவங்களோட ஃபேன்ஸ் வந்து நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஓகேப்பா வியானா மாசுப்பா, ரம்யா மாசுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி கானா வினோத்தை வந்து சப்போர்ட் பண்ணி ஏனே அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணும்போது ஓகே அவரோட ஃபேன்ஸ் வந்து நம்மளை வந்து மாசுப்பா நல்லவங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் அந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது லைட்டாக அப்படி தான் தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்னமோ அது அவங்களோட லைட்டாக ஒரு சின்ன ஆதாயம் உள்ளே வச்சு தான் அதெல்லாம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால தான் சொன்னேன் திவ்யா வந்து ரொம்பவே டேஞ்சரில் இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி உள்ளே வந்து கானா வினோத் சப்போர்ட் பண்ணி அந்த மனுஷனுக்கிட்ட. ஆனால் உண்மை என்னன்னா எல்லாமே ஏதாவது ஹிண்ட் கொடுத்தாங்க, வியானாவை போட்டு எதுக்கு அடிக்கிறாரு, இந்த மாதிரி வந்து வெளியேந்து வந்த தகவல்கள் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் கிளிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். வெளியில் அந்த விஷயத்தை சொல்லக்கூடாது சொல்லும்போது எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது உண்மைதான். ஏன்னா கானா வினோத்துக்கும் வியானா வந்து ஹிண்ட் கொடுத்தாங்க, ரம்யாவும் ஹிண்ட் கொடுத்தாங்க. அதாவது வெளியே உனக்கு இருக்கு ஆதரவு இருக்கு அப்படின்ற மாதிரி. அந்த ஹிண்ட் கேட்டுமே கடைசியில் ஏன் அப்படி பண்ண அந்த மனுஷன் அது பயம் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு மிடில் கிளாஸ்க்கே இருக்க ஒரு பயம் தான், இருக்கிறதும் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து அவர் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஹிண்ட் வந்து அவங்க கொடுத்தாங்க. ஸோ அந்த ஹிண்ட் கொடுத்ததுனால தான் போட்டு கும்முன்னு கும்புறாங்க. அவர் வெளியே போனதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. திவ்யா திவ்யா உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இது இன்னும் மோசமாக இருக்குல்ல. அது கானாவனத்துக்கு அப்புறம் திவ்யா திவ்யா அதுன்றது ஓப்பனாகவே சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹிண்ட் கொடுக்கறது வந்து அவள் தான் ஒரு சுவாரஸ்யம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் குறையும் இல்லை, அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கொஞ்சம் குறையும் இல்லை. அதுதான் விஜய் சேதுபதி கேள்வி கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வியானா பண்ணதில் உருப்படியான விஷயம் சாண்ட்ரா விக்ரம போலது. அதே மாதிரி அவங்க வந்து அவங்களோட தேவைக்காக தான் அதை பண்ணாங்க. ஸோ விஜய் சேதுபதி எதுக்கு வெளியிலேருந்து வந்த இன்ஃபர்மேஷனை வந்து உள்ளே வந்து சொன்னேன்னு சொல்லிட்டு போட்டு போலகிறாரு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எக்ஸ் கண்டஸ்டண்டாக வந்து ரோஸ்ட் வாங்கிட்டு போகிற வியானாவை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பை பை.